புரியல. படம் சூப்பராக இருந்தது. எங்கள் அண்ணன் நடித்த படம்ல நல்லா தான் இருக்கும். சும்மாவே படம் இதுவாக இருக்கும். இது லாஸ்ட்டு படம்ன்றதால இன்னும் ஹெவியாக செம்மையாக கொடுத்துருக்காரு. எதுவுமே அங்கே இது இல்லையே, நல்லாமே ஜாலியாக தான் இருந்தது. ஃபீல் இருந்தது, கஷ்டம் இருந்தது, என்ஜாய்மெண்ட் இருந்தது, எல்லாமே தான் இருந்தது. ஒரு இதுவே இல்லை, நல்லா அந்த அளவுக்கு படம் எடுத்திருக்காங்க. அதனால் எங்கள் அண்ணன் நடித்த படம் அது எதுவும் இதுவாக ஆகாது, நல்லாயிருக்கும். அதுதான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எங்கள் அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இருந்திருக்கலாம், அதில் இருந்திருக்கலாம், இதில் இருந்திருக்கலாம். இன்னும் ஒன்று விட்டுட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எங்கள் அண்ணனை, எங்கள் தளபதியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிலேருந்து செமையாக பண்ணியிருக்காங்க. வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. வேறு லெவல் படம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தளபதிக்காக எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். அதுவும் அந்த லாஸ்ட் ஃபைனல் டச் எல்லாமே கொலாஜ் பண்ணி போட்டதுலாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. என்னது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஃபுல்லாக பவர் பேக்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். அனிருத் சொல்லவே தேவையில்லை, வேறு லெவல். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அஸ் ஃபேனாக ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காக அவர் வந்திருக்காரு, அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. தளபதி சிஎம் சார் எப்படியாச்சும் திருப்பி படத்துக்கு வந்துருங்க. ஒரு வாய்ப்பு ஜோசப் விஜய்னு சொன்னாலே பிளாஸ்டாக இருக்கும். ஆனரபிள் சிஎம் சார், உங்களை திருப்பி வரவேற்கிறோம். படம்னா எப்படி தான் இருக்கும்? 200 crores கன்ஃபார்ம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே கமர்ஷியலாக இருந்தாலும் நிறைய டேக் அவேஸ் இருக்குது. படம் ஓவரால் ஓகே, நல்லா இருந்துச்சு, நல்லாவே பார்க்கலாம். ஏ மூவி கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சொல்ல வல்கராக எதுவும் இல்லை. பட் மேபி கொஞ்சம் வைலன்ஸ் அதிகமாக இருக்கனால கொடுத்துருக்கலாம். மற்றபடி மூவி வாஸ் டாப் நாச். நல்லா இருந்துச்சு, போனதே தெரியல. 3 மணி நேரம் போனதே தெரியல. வாஸ் குட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே லாக் ஆகிற மாதிரிலாம் ஃபீல் எங்கேயுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. சூப்பராக ஒரு மாதிரி இதுலேயே வச்சுருந்தாங்க. சூப்பர். கரெக்ட். மமிதா பைஜு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விமனை பற்றி கண்டிப்பாக பேசலாம், தளபதி பற்றியே பேசிட்டோம்ல. மெசேஜ் கண்டிப்பாக குட் டச் பேட் டச் பற்றி பேசியிருக்காங்க. விமன் எப்படி இருக்கணும், இந்த சொசைட்டியில் எப்படி இருக்கணுன்றத பற்றி, ட்ரக் கல்ச்சர் பற்றி பேசியிருக்காங்க, ஹேட் பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு டெமோக்ரஸிக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. டெமோக்ரஸியில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கவங்களும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி குட் மூவி. படம் சூப்பராக இருந்துச்சு. 10 out of 10 வுட் ரெக்கமெண்ட். போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வயலன்ஸ்லாம் கிடையாது. ஓரளவுக்குலாம் வயலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஓகே. ஆனால் படம் அப்படி வயலன்ஸ் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போய் பாருங்கள், ஃபேமிலி கூட வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து பார்க்கலாம். தேட்டரில் வந்து பாருங்கள், இந்த ரியல் குவாலிட்டி உங்களுக்கு புரியும். ஆமாம், போரா ஒரு மூமெண்ட் கூட போர் அடிக்கல. அப்படியே மஜாவாக கத்தினே இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ்லாம் ஆடணும். பாட்டு அனிருத்தன் தான் லாஸ்ட் பண்ணிட்டாரு. மமிதா பைஜு ஆக்டிங்கு சூப்பராக இருந்துச்சு. 4-5 வாட்டி பார்ப்பேன் நான் அதுக்காகவே பார்ப்பேன் 4-5 வாட்டி. பூஜா ஆக்டே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே நோ டிஸ்கிரிமினேஷன், சூப்பராக இருந்துச்சு. படம் மீனிங் வந்து கருத்தாக இருந்துச்சு. ஜாதி எதுவுமே பார்க்கக்கூடாது, ஓகே. எல்லாம் இண்டியன்ஸ், எல்லாமே ஹியூமன்ஸ், ஓகே. இந்தியன்ஸ் ஹியூமன்ஸ், ஆல் ஆர் ஹியூமன்ஸ், ஓகே. ஆல் இண்டியன்ஸ் ஆர் பிரதர்ஸ். ஆனால் இந்த அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி கூட வந்து பாருங்கண்ணா. மனசு வலிக்குது தான். சூப்பரான ஆக்டர், மிஸ் பண்ணுவேன். பாருங்கள், கடைசி படம் பாருங்கள், நல்ல படம். ஃபேமிலி கூட வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சுண்ணா. 3 மணி நேரமாக இருந்தாலும் மாசாக இருந்துச்சு. விஜயோட கடைசி படம் வேறு, கண்டிப்பாக பார்க்கலாம். தேட்டரில் 4-5 வாட்டி கூட பார்க்கலாண்ணா. ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காதீங்க, ஜாலியாக பார்த்தோமா அவ்வளோதான். பூஜா ஹெக்டே தான் மாசே இங்கே, அவ்வளோதாண்ணா. மமிதா பைஜுவும் நல்லா நடித்தாங்க படத்தில். தான் எல்லாம் ஒரே நாட்டில் தான் இருக்கீங்க, ஜாலியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஜாதி மதம்லாம் பார்க்காதீங்க, சேர்ந்து வாழ்ந்தோமா அவ்வளோதான், போனோமான்னு இருக்கணும். ரெண்டுமே நல்லா தானே இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. தளபதி வர சீன் எல்லாமே மாஸ் தான், அவ்வளோதான். என்னதுண்ணா? தளபதி சிஎம் சார் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுண்ணா. 2 மணி நேரம் இருந்தாலும் மாசாக இருந்துச்சு. விஜயோட கடைசி படம் வேறு, கண்டிப்பாக பார்க்கலாம். தேட்டரில் 4-5 வாட்டி கூட பார்க்கலாண்ணா. ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காதீங்க, ஜாலியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஜாதி மதம்லாம் பார்க்காதீங்க, சேர்ந்து வாழ்ந்தோமா அவ்வளோதான், போனோமான்னு இருக்கணும். ரெண்டுமே நல்லா தானே இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. தளபதி வர சீன் எல்லாமே மாஸ் தான், அவ்வளோதான். என்னதுண்ணா?
இன்டர்வல் பிளாக்கா தெரிலண்ணா